சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். போஸு தாமரை கிட்ட தப்பா நடக்க பார்க்குறாப்புல. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தாமரை ஒரு மாஸ்டர் பிளான் போடுது. இவனை எப்படியாவது தனியாக வர வச்சு அவனை பேச விட்டு அதை வீடியோவை எடுத்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு அப்படின்னு மனசுக்குள்ள முடிவெடுக்குது. அதுக்கு தோதா, மாமா நீங்கள் எப்படி என் மேலே ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் மேலேயும் எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நீங்கள் தான் காவியா பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன்னவும் எனக்கும் மனசே சரியில்லை மாமா அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு போஸு, ஆகா நம்ம வழிக்கு இவ்வளோ சீக்கிரம் வருவான்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் தொட போகிறாரு. மாமா இப்போ அம்மாலாம் இருக்காங்க, யாராவது வந்துருவாங்க, அதனால நான் அம்மா இல்லாத நேரமாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அந்த நேரம் பார்த்து நீங்கள் வந்துருங்க, நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்ல, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போஸு. என்ன பொசுக்குன்னு இப்படி விழுந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட துள்ளி குதிச்சுக்கிட்டு போகிறாரு போஸு. தாமரை மனசுக்குள்ளே நினைக்குது, இருடா இரு, நீ எம்எல்ஏ பண்ணவா கல்யாணம் பண்ண போகிற, வைக்கிறேன்டா உனக்கு வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவங்க அம்மா சாவுத்திரிட்ட நடந்த விஷயத்த சொல்லுது தாமரை. இதை கேட்டு சாவுத்திரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்னடி சொல்கிற, அவன் தப்பாக நடக்க வந்தான்னு சொல்கிற, நீயும் சரி தனியாக இருக்கிற நேரம் வான்னு சொல்கிற, என்னடி என்ன உனக்கு மூளையில் குழம்பி போச்சா அப்படின்னு சொல்லி சாவுத்திரி கேட்குது. அம்மா நான் போட்ட பிளானே வேற, உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்க தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுது. என்னடி யோசிக்க சொல்கிற, அவன் நீ குளிக்கையில் உன்னை தப்பாகவும் பார்த்துருக்கான், தப்பாக நடக்க பார்த்துருக்கான், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீ மாமாட்ட போய் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், மாமாட்ட போய் எதை வச்சு சொல்கிற, எந்த ஆதாரமும் இல்லாமல் நான் போய் என்னை கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னு சொன்னால் மாமா தான் நம்புவாரா, இல்லை வீட்டில் உள்ளவங்க தான் நம்புவாங்களா? இவ பொய் சொல்கிறான்னு சாமி படத்துக்கு முன்னாடி அடித்து சத்தியம் பண்ணிடுவாங்க போஸும் ஈஸ்வரியத்தையும். அது தெரியாமல் நீ வாட்டுக்கா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், ஆமடி அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லவும், ஏமா நம்மளை காலையில் ஒரு சேலை எடுக்கிறதுக்கு என்ன பாடுபடுத்துச்சு அந்த ஈஸ்வரியத்தை, அதை சும்மா விடலாமா அப்படிங்குது. ஆமடி அதுவும் சரிதான், இப்போ என்ன தான் பண்ணலாம் இருக்க அப்படின்னு தாமரையை பார்த்து சாவுத்திரி கேட்குது. அதுக்கெல்லாம் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போஸை இங்கே வர சொல்லிடுறேன், நீ தனியாக அந்த பக்கம் இருந்து வீடியோ எடு, அவனை பேச விட்டு எல்லாத்தையும் அவன் என்ன பேசுகிறான்னு முதல்ல வீடியோவா நீ எடுத்துக்கிட்டுரு, போஸு என்னைய நெருங்க வரையில் நீ வீடியோவா எடுத்துரு, அந்த நேரம் அவன் கணத்தை சேர்த்து நான் படார்னு அரைகிறேன், அரைஞ்சதுக்கு பின்னாடி அவனை தரன்னு இழுத்து கொண்டு போய் மாமாவுக்கு முன்னாடி நிப்பாட்டுவான், காவியா பொண்ணுக்கும் எம்எல்ஏவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவான், வந்ததும் இந்த வீடியோவை போட்டு காமிச்சா அதுக்கப்புறம் இந்த காவியா பொண்ணும் எம்எல்ஏவும் எப்படி இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மாமாதான் எப்படி இவனுக்கு 1 கோடி ரூபா கொடுப்பாரு, அதுக்கப்புறம் இவனை இந்த வீட்டிலே வச்சிருக்க மாட்டாரு, எப்படி என் பிளான் அப்படின்னவும், இதை கேட்டு சாவுத்திரி ரொம்பவே ஆச்சரியப்படுது. அடியே நான் பெத்த மகன் இன்னைக்கு தாண்டி நிரூபிச்சிருக்க, நல்ல பிளான் போட்டு வந்திருக்கடி அப்படின்னு சொல்லவும், சரிடி உடனே அவனுக்கு போனை போட்டு நான் இல்லாத மாதிரியே காட்டிக்கிட்டு அவனை வர சொல்லு, நான் தள்ளி நின்று வீடியோவா எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போஸை வர சொல்லுது தாமரை. இதுக போட்ட பிளான் படியாக இங்கே நடக்குது. நடந்ததும் போஸை கன்னத்தை சேர்த்து ஒரு அரைஞ்சு ராசாங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி எம்எல்ஏ பொண்ணையும் வர வச்சு எம்எல்ஏ பொண்ணையும் வர வச்சு அவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சதும், நீ தெரிஞ்சிட்டேன்னு நினச்சேன், இன்னும் நீ தெரிந்தலடா, உனக்கு போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போனனே என்னையை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி மாமா எதை வச்சு மாமா இப்படி சொல்கிறீங்க, இவ்வளவு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு என் பையனை எப்படி நீங்கள் வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே தாமரை சொல்லுது, அத்தை நீங்கள் எப்படியெல்லாம் சொல்வீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் வீடியோ எடுத்து கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு ராசாங்க ஈஸ்வரியை பார்த்து கேட்க, ஈஸ்வரி பேச முடியாமல் திணறுது. காவியா போஸை பார்த்து என் மூஞ்சிலே இனிமேல் முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சிற்றரசா வாங்கப்பா இனிமே நம்மளுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்பாவை கூட்டிகிட்டு வெளியே போகுது. சாவுத்திரி மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம், எப்படியோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு நினச்சோம், அது நம்ம தாமரைனால நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம், இவ போட்ட ஆட்டத்துக்கு இந்த கல்யாணம் நின்ன வரையிலும் சந்தோஷந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுது சாவுத்திரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.